இணைந்து கடவுளின் அன்பும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இந்த நாளுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அருளுடைய பகுதி யாத்திராகமம் 16 2 முதல் 7 வசனங்களும் 13 முதல் 18 வசனங்களும். யாத்திராகமம் 16 2 முதல் 7 13 முதல் 18. ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரே ஒரே விசுவாச முறைகளால் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற எங்களை உமது சத்தியத்தை கொண்டு எங்களை முன் என்று பரிசுத்தமாக்கியருளும். உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். இந்த வார்த்தைக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிற மைய பொருள் நம்மளோட பெரியப்போக்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்போம். லத்தாரி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா களி கூறுங்கள், ரிஜாய்ஸ் அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மைய பொருள். இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளோட லென்த் டேஸில் வர இடையில வர ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. 7 வாரங்களில் இடையில வர ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. அதனால இதுக்கு ஒரு சந்தி நடுஞாயிறு அப்படிங்கிற ஒரு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மீடியானா ரைசசிமா டோ இன் மீடியோ குவாட்ரஜெசிமா அப்படின்ற லத்தீன் பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் எது மீன் பண்ணுது அப்படின்னா ஃபோர்த் சண்டே ஆஃப் லென்ட் அப்படின்ற பேர் தான் இருக்குது. அதோட இதுக்கு இங்கிலீஷில் பார்த்தோம்னா லத்தாரி சண்டே ஆர் மிட்லெண்ட் சண்டே அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளோட நச்செய்தி பகுதியை நம்ம பார்த்துருக்கும் போது ஆண்டவர் வந்து பல 1000 மக்களுக்கு அற்புதமாக உணவளித்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி இதுக்கு உயிர் தரும் ஞாயிறு அல்லது அப்பத்தின் ஞாயிறு அப்படிங்கிற பேரும் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆதி சபையில் நிறைய பேர் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில சிலை வழிபாடு மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு கிறிஸ்தவத்தில் வந்து சேருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதனால இதுக்கு கழிப்பு அப்படின்னு
போற 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, முறுமுறுப்பு இல்லாத மக்களாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். 2வது விஷயம், நம்மை சோதித்தறிகிற தேவனாக அவர் இருக்கிறார். 3வது விஷயம் வந்து நம்மை போஷிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இந்த 3 காரியங்களை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போறோம். முதலாவது, முறுமுறுப்பு இல்லாத மக்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். அதில் இந்த இடத்துல கூட யாத்திராகமம் 16:2 பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், உணவில்லாததுனால முறுமுறுத்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன யோசிச்சாங்கன்னா, அடிமைத்தனவீடாக எகிப்தில இருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களோட வாஞ்சியா இருந்துச்சு. அப்படியே அவங்கள மோசேவை வந்து தேவன் வந்து அடிமைத்தனவீடுல இருந்து விடுதலையாக்கி கொண்டு செல்லும் போது பார்வோன் மன்னன் வந்து அவங்கள சாதாரண விடல. ஒவ்வொரு வாட்டியும் மோசே போய் பேசும்போதும் மனசு கடினப்பட்டு மக்களை திருப்பி அனுப்பவே இல்லை. ஒவ்வொரு வாதைகளையும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் பார்த்ததுக்கு பிறகு, வெட்டி கிளியாத வாதைகள், ஏகப்பட்ட வாதைகளை பார்த்ததுக்கு பிறகுதான், அப்புறம் கலைச்சல் சிலைகள் எல்லாமே அழிஞ்சாங்க. அந்த வாதைக்கு பிறகாக தான் வந்து பார்வோன் மன்னன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களை விழிச்சு அனுப்புறாரு. இவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களும் கண்ட பிறகும் அந்த மக்கள் வந்து முறுமுறுக்கிறது நிறுத்தினாங்களா அப்படின்னா அவங்க இல்லவே இல்லை. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு துன்பங்கள் வரும்போதும் தேவனை முறுமுறுத்து அவருக்கு விரோதமா பேசி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை போற்றி புகழ்வாங்க. இதே மாதிரிதான் அவங்க வந்து போயிட்டே இருந்தாங்க. விசுவாசம் இல்லாத ஜனங்களாக வணங்கா கழுத்துள்ள மக்களாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பாதைகளுக்கு அப்புறமும் அவர் செங்கல்ல கடக்க பண்ணும்போது எங்களுக்கு வழியே இல்லை, நான் இதை எப்படி கடந்து போவோம் அப்படின்றது, அது வழி இல்லை அப்படின்னு அதுக்கு முறுமுறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, வெட்டாந்தரையை போல அவர்களை கடக்க பண்ணினார் அப்படின்னு நம்ம வாசிப்போம். அதுக்கப்புறம் வனாந்தரத்துல எங்களுக்கு தண்ணி இல்லை, நாங்கள் பேசாம அங்கேயே இருந்திருப்போம்ல, அடிமையா இருந்திருந்தா கூட நாங்கள் அந்த சாப்பாடும் தண்ணிக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனா எங்களை கூட்டிட்டு வந்து சாகிறதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மோசையர்கிட்டையும் ஆண்டவர்கிட்டையும் ஏன் எங்களை கொண்டு வந்தீங்க முறுமுறுக்கிற ஜனங்களாக இருந்தாங்க. வனாந்தரத்துல தண்ணி இல்லை அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் கண்மலையை திறந்து தன் ஜனங்களின் தாகத்தை தீர்த்தார் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பகுதியில என்னன்னா எங்களுக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் பேசாம அங்க இருந்து போகல, எங்களுக்கு சாப்பாடாக கிடைச்சிருப்போம். இந்த வனாந்தரத்துல இங்க எதுவுமே தெரியாத இடத்துல வந்துட்டு நாங்கள் சாப்பாடு கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்காக முறுமுறுக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் மோசே போய் ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து நான் காலையில வந்து பனியில வந்து உங்களுக்கு மன்னாவை வச்சுட்டேன், அந்தந்த நாளைக்கு தேவையானதை மட்டும் உங்களை எடுத்துக்க சொல்லுங்க, 6ஆம் நாள்ல மட்டும் உங்க அடுத்த நாளுக்காக சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் அவங்க கேட்டாங்களா அப்படின்னா கிடையாது. அந்த நாளைக்கு உள்ளது மட்டும் அவங்க எடுக்கல, அடுத்த நாளைக்கும் தேவைப்பட்டு அவங்க சேர்த்து வச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தேவன் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்காத ஜனங்களாக, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக, சொல்ற விஷயங்களை கேட்காம முறுமுறுத்து எகெயின்ஸ்டா இருக்கிற ஜனங்களாக தான் அவங்க இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க இருக்க போதுதான் சில நாட்கள்ல கடக்க வேண்டிய காரான அவங்க 40 வருஷமாக கடந்து செஞ்சுருந்தாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் சொற்ப நாள கடந்து போற தூரம் தான் காரணம் இருந்துச்சு. ஆனாலுமே அவங்களுக்கு வந்து இவ்வளோ அவங்க இருக்கும்போது அவங்க கடவுளோட மகிமையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க 40 வருஷங்களாக அந்த இடத்தை கடந்து போயிட்டு இருந்தாங்க நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த 40 வருஷம் கடந்து போனது மட்டும் இல்ல, பாதி ஜனங்கள், சொற்ப ஜனங்கள் மட்டும்தான் அதை காண பார்த்தாங்க. எல்லா ஜனங்களுமே அதை காண போய் கண்டு சேரல. அதன்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட நல்ல ஒரு சந்தோஷமான இடத்துக்கு போகணும் அப்படின்னா கடவுள் நமக்கு துன்பங்களின் வழியாக வழிநடத்துகிற தேவனாக தான் இருக்காரு. நமக்கு துன்பம் அப்படிங்கும் போது அதை நம்ம உழைக்கிறதுக்கோ நம்மளை காயப்படுத்துறதுக்கோ இல்லை, அது வந்து நம்ம தேவனுடைய மகிமையை புரிஞ்சுக்கிட்டு இது நமக்கு எவ்வளோ நல்லதாக இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சந்தோஷத்தை உணர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த துன்பங்கள் இருக்கு. நம்ம இந்த துன்பங்களுக்குள்ள நடந்தாலும் முறுமுறுப்பு இல்லாத ஜனங்களாக ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படுறோம். தேவன் வந்து முறுமுறுப்புங்கிறது அவருக்கு அருமையான காரியம் அப்படின்றது நிறைய வசனங்கள் மூலமா சொல்லியிருக்காரு. அதுல இருந்து கூட 1 Corinthians 10:10 அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரர்களே அழைக்கப்பட்டார்கள், அது போல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது
வசனங்கள் எல்லாத்துலேயும் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுபோல பிலிப்பியர் 2:16 எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் கர்ஜிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல யூதா 1:16 முறுமுறுப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யூதா 1:16 யாராவது எடுத்தவங்க வாசிப்பீங்களா? இந்த வசனங்களை பார்க்கும்போது முறுமுறுப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் முறுமுறுப்பு மட்டும் இல்ல, இது எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கு அப்படிங்கிறத நீதிமொழிகள் 6:16-19 இருக்கிற வசனங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீதிமொழிகள் 6:16-19. நம்ம முறுமுறுப்புறது மட்டும் இல்ல, இது எல்லாமே இந்த நீதிமொழிகள் 6:16-19 ஆண்டவருக்கு எதெல்லாம் விரோதமான காரியமா இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது இப்பவும் நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கும் போதோ இல்லை யாராவது ஏதாவது நம்மகிட்ட சொல்லும் போதோ நம்ம மேக்சிமம் முறுமுறுக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். இதை வந்து நம்மகிட்ட சொல்றாங்க, இதை நம்ம செய்யணுமா, இது எப்படி நம்ம செய்ய போறோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள நம்ம முறுமுறுக்கிறவங்களா தான் இருக்கோம். எல்லாருக்குமே அது இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளும் கடவுளுக்கு பிரியமில்லாத முறுமுறுப்பு இல்லாதவர்களா இருந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக தேவன் நம்மை சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். இதுலயும் யாத்திராகமம் 16:4 வசனத்தை படிப்போம். யாத்திராகமம் 16:4. தேவன் நம்மை சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். அந்த விஷயத்துல வந்துட்டு பெருசாலாம் சொல்லல, டெய்லி நான் அவங்களுக்கு கொடுப்பேன், டெய்லி இருக்கிறது அவங்களுக்கு தேவையானதை மட்டும் அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அவர் சோதனையா வச்சாரு. ஆனாலுமே அதுலேயுமே ஜனங்கள் வந்து அதுலேயுமே இதாகிற மாதிரி இல்லை. நம்மளுமே அப்படிதான், நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய சோதனைகளை தேவன் தருகிறார். அதுல வந்து நம்ம வெற்றி செஞ்சவர்களா இருக்கணுமே தவிர சோதனை கண்டு மனமடிவாகி இது என்ன இவ்வளவு சோதனை வருது, நம்ம லைஃப்ல ஏன்டா இப்படி இருக்கோம் அப்படின்னு கடவுளை நம்ம கொஸ்டின் பண்றவங்களா இருக்கக்கூடாது. அதனாலதான் சோதனைகள் என்பது நம்மளை வந்து சீர்படுத்த பலப்படுத்ததானே தவிர மற்றபடி ஆண்டவர் நம்மளை உழைக்கணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கமாக இருக்காது. அதுபடி யோபு 23:10 பார்த்தீங்கன்னா, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு சொல்லியிருக்காரு. அது போலதான் 1 பேதுரு 1:7 அழித்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு 1 பேதுருல. அதுபடி நம்மளுக்கு சோதனை வரும்போது நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம பொன்னாக விளங்குவோம் அப்படிங்கிறதா இதுக்கான பொருள். அதோட சங்கீதம் 66:10 பார்த்தா, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை குடமிடுகிறது போல எங்களை குடமிட்டீர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுபோல இதெல்லாமே கடவுள் நம்மளை எப்படி சோதித்து அறிகிறார் அப்படிங்கிறதுக்கான வசனங்களாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுல இருக்கு. அதுபோல சோதனையை மட்டும் தேவன் கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம கிட்ட விட்டுட்டு போயிட மாட்டாரு. அதுல இருந்து தப்பி செல்ற வழியையும் கொடுப்பாரு. அதோட பிராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்கப்படுறதுக்கு எப்பவுமே தேவன் அனுமதிக்கவே மாட்டாரு. அது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்விலும் இந்த தபசு நாட்களிலும் கூட எவ்வளையோ சோதனைகள் நம்மளுக்கு வந்திருக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம், இல்லை நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அந்த சோதனைகள் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு
எக்ஸாம் வந்து நிற்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதுக்கு ஆப்போசிட்டான திங்ஸ் நமக்கு அப்படியே வந்து நிற்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம எதிர்கொண்டு இருக்கோம். அதனால அந்த வாழ்க்கையிலும் கூட நம்மளுக்கு வர சோதனைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய விசுவாசத்தினால் நாம் அதை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். சோதனைகள் சகித்து ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது நம்ம தேவன் சோதித்து அறிந்ததை நாம் பொன்னாக விளங்கும். இதுதான் வந்து சோதனைத்து தேவன் நம்மை அறிகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான இது. தேர்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் வந்து நம்மளை போஷிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எந்த கஷ்டத்துக்குள்ள இருக்கலாம், எந்த பஞ்சம் எந்த இது வந்தாலுமே தேவன் நம்மளை அன்னைக்கான போஷத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை வந்து நம்ம யாத்திராகமம் 16:15 அதில் படிக்கணும். இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அந்த அவங்க எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஏன் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா சாப்பாடு இல்லை அப்படின்ட்டு. அதையும் போயிட்டு மோசே சொல்லும் போது ஜனங்கள் கிட்ட வந்து சொல்லுவாரு, நீங்க ஏன் இப்படி முறுமுறுக்கிறீங்க, நீங்க முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் என்ன, உங்களோட முறுமுறுப்பு ஆண்டவர் கேட்டாரு, உங்களுக்காக அவர் அப்பம் கொடுப்பாரு அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அதை எந்த நிலைமை வனாந்தரத்துல இருந்தாலும் சரி, எந்த ஒரு யாருமே இல்லாத நிலையில தவிக்கப்பட்டு போனாலும் சரி, தேவன் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் நம்ம இதுல இருந்து படிக்கணும். அதோட யோவான்ல பார்க்கும்போது தேவன் சொல்லுவாரு, நான் ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்றது அது எதை குறிக்குதுன்னா அவர் வசனத்தை குறிக்கிறாரு. உணவு அப்படிங்கிறது உடலுக்குரியதா இருக்கிறது. ஜீவ அப்பம் அப்படிங்கும் போது அது வசனம், நம்ம அது வந்து நம்முடைய உள்ளத்துக்குரியதாக இருக்கிறது. உடலுக்குரிய அப்பத்தினாலும் உள்ளத்துக்குரிய அப்பத்தினாலும் தேவன் நம்மை போஷித்து வழிநடத்துவார் அப்படிங்கிறத இதுக்கான பொருள். ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொன்னவரு ஜீவ தண்ணீரை பற்றியும் ஒரு இடத்துல பேசியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமாரிய ஸ்திரீ கிட்ட போயிட்டு தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் சமாரியரா இருக்கேன், நீங்க யூதரா இருக்கீங்க, அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். நம்ம பைபிள்லயே பார்க்கும்போது தேவன் நடத்தின பெரிய கான்வர்சேஷன் என்ன அப்படிங்கும் போது அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசின கான்வர்சேஷன் தான் அது. அப்போ ஜீவ தண்ணீர் நான் தான், என்கிட்ட இருந்து நீ தண்ணி குடிச்சேன்னா உனக்கு அதுக்கப்புறம் தாகமே எடுக்காது அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவங்க ஒருபோதும் சாக மாட்டாங்க அப்படின்னு தேவன் சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கடிதான் ஜீவ அப்பத்தை நம்ம தேடுகிறவர்களாக, ஜீவ தண்ணீரை நம்ம வாஞ்சிக்கிறவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறத இருக்கானது. நம்ம அந்த வாஞ்சையில் இருக்கும்போது தேவன் நம்ம எல்லா விதத்திலும் போஷித்து நம்மளை வழிநடத்துறவர்களாக இருக்கிறார். தேவன் நம்ம விசுவாசமா இருக்கும்போது, தேவனால் நம்ம விசுவாசமா இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவேற்றவர்களாக இருக்கிறார். அது போலதான் தேவன் இந்த நற்செய்தி பகுதியில பார்க்கும்போது 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கும் மேலானவங்க தேவன் போஷிச்சிருப்பாரு. இதுல நம்ம பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இது ரொம்ப எவ்வளவு மிராக்கிளா இருக்கும். அந்த சமயங்கள்ல வெறும் 5000 பேர் இருந்திருக்காங்க. புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருந்திருக்காங்க. கடவுளோட வார்த்தைகளை கேட்டே அவங்க இருந்திருக்காங்க. அவங்க பசியா இருந்திருக்காங்க. அவங்க சாப்பாடு அதுக்கும் கேட்கவே இல்லை. இவங்கெல்லாம் மயங்கிடுவாங்க. வழியில போகும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடும், நம்ம ஜனங்களை என்னோட ஜனங்களை நான் தான் அவங்கள போஷிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக மன திரும்பி இவ்வளோ பணத்துக்கு வாங்கினா கூட நமக்கு எங்கே வந்து கிடைக்கும், நமக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு அவங்க சீஷர்கள் சொல்லும் போதும் தேவன் தான் செய்ய போகிறது இல்லது அப்படின்றது அறிந்திருந்தும் கூட உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவங்க சீஷர்கள் சொல்லுவாங்க, 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை, இவ்வளோ பேருக்கு அது எவ்வளோ போதும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இருக்கும்போது சீஷர்கள் அவர் கூடவே இவ்வளோ அற்புதங்களும் அதிசயங்களும் பார்த்த சீஷர்களே அவர் மேல விசுவாசம் வச்சிருந்தாங்களா அப்படின்னா இது எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த விசுவாசம் அவ்வளோ இல்லை அவங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு 5000 பேருக்கு அந்த 5 அப்பம் 2 மீன்ல கொடுத்தது போக 12 கூடைகள் நிரப்புனாங்க அப்படின்னு இருக்கும். அதுல இருந்து ஆண்டவரோட மகிமையை நம்ம காண முடியும்.
இதன்படி நம்மளோட குறைவுகள்ல தேவன் எல்லாவற்றிலும் நிறைவாக மாற்றுவார், நம்மளை போஷித்து ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது நமக்கு எல்லாமே குறைவு இல்லாம கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம மத்தியில கூட பார்த்துருப்போம், எதை உண்போம், எதை கொடுப்போம், எதை உடுத்துவோம்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்காக கவலைப்படக்கூடாது. முதல்ல நம்ம தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சமூகத்தை நம்ம தேடும் போது இவைகள் எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியில நம்ம சொல்லியிருப்பாங்க. அதன்படி தேவன் நம்மளை எப்பவுமே போஷிக்கிறவராக இருக்கிறார். ஜீவ அப்பத்தாலும் ஜீவ தண்ணீராலும் ஆத்துமத்துக்குரிய ஆகாரத்தினாலும் உடலுக்குரிய ஆகாரத்தினாலும் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை போஷித்து வழிநடத்துவதாக காணப்படுகிறார். அதுபோல அதனால நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதுக்குமே கவலைப்படாம எல்லாவற்றையும் கொடுத்த விண்ணப்பங்களை தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக தெரிவிக்க நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதனாலும் கூட நம்ம முறுமுறுப்பு இல்லாமல் தேவனிடத்தில் தேவன் நம்மை சோதித்து அறியும் போது அவரிடத்தில் விசுவாசமாய் அவரிடத்தில் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அதோடு அவரோடு தரித்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை சோதித்து நம்மை பொன்னாக விளங்கப்படுவார். நிறைவாக இயேசுவை விசுவாசித்து இயேசு கொடுக்கும் மன்னாவை புசித்து அவருடைய ஜீவ தண்ணீரை பருகும் போது நம்முடைய நித்திய வாழ்வை நம்ம அடைவதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார்கள். இந்த வார்த்தைகளை தேவன்